ஹாய் கேகே ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்பு செய்யறதுக்கு நம்ம வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கி ரெடி பண்ணிக்க போகிறோம். மோர் குழம்புக்கு நீங்கள் வெண்டைக்காய் தான் சேர்க்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக பூசணிக்காய், வெள்ளரிக்காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கையில் அதோட பிசுபிசுப்பு தன்மை ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கினோன்னே இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மோர் குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் 10 போல் சின்ன வெங்காயம், 1/2 கப்பு தேங்காய், 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 லிட்டர் அளவு நல்லா புளிப்பான திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு தயிர் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோர் குழம்பை தாளிச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானோன்னே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு தயிர் ஊற்றுனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதிக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணுங்க. இந்த மோர் குழம்புக்கு நல்லா காரசாரமாக பொரியல் வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக சாம்பார் ரசம்னு சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மோர் குழம்போட உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்லாம் அட்டகாசமான காம்பினேஷன். எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, மிஸ் பண்ணாம போய் செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.